சமீபத்தில் யாதவ பிரகாசர் 2 நாட்கள் பிரிந்திருப்பதே 20 நாட்கள் பிரிந்திருப்பது போல் இருக்கிறது என்று மனதார சொன்னார். அதற்கு பிரதான காரணமே தாங்கள்தானே. ராமானுஜன் யாதவ பிரகாசரிடம் சேர வேண்டும் என்று விரும்பியதும் தாங்கள்தான். அவனுக்காக அவரிடம் பேசியதும் தாங்கள்தான். அவனை அவரிடம் ஒப்படைத்ததும் தாங்கள்தான். இப்படி எல்லாவற்றிற்குமே தாங்கள்தான் காரணகர்த்தாவாக இருக்கிறீர்கள். இதில் அடியேனை சிலாகித்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை. விளக்கு பிரகாசமாக எரிய திரியை சற்று தூண்டிவிட்டேன், அவ்வளவே. அதன் பலன் யாதவ பிரகாசர் ராமானுஜனிடம் ஐக்கியமாகிவிட்டார். அங்கு ராமானுஜன் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறான். அங்கு ராமானுஜர் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார். ஆனால் இங்கே தஞ்சா சோகமயமாக அல்லவா இருக்கிறாள்? தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். என்னதான் சொன்னாலும் மாப்பிள்ளையை நீங்கள் திருப்பட்குடி பாடசாலையில் சேர்த்து இளம் தம்பதிகளை பிரித்து விட்டீர்கள். இங்கு ஒரு ஜீவன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விட்டீர்கள். பட்டு இருக்கட்டும், அவர்கள் கேட்பதிலும் நியாயம் இருக்கிறது. உங்கள் கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். ஒரு அரசன் தன் மகனை 5வது வயதிலேயே குருகுலத்திற்கு அனுப்புகிறான் என்றால் அது அவனை தன்னிடமிருந்து பிரிப்பதற்காக அல்ல. பிற்காலத்தில் அவன் அரசாளுவதற்கு எல்லா தகுதியுடனும் வரவேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில்தான். அதேபோல் ராமானுஜன் ஒரு சாதாரண கிரகஸ்தனாக தன் குடும்பத்தை மட்டுமே காப்பாற்றுபவனாக இருக்கப் போவதில்லை. இந்த லோகத்திற்கே ஒரு வழிகாட்டியாக, இந்த சமுதாயத்திற்கே ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர இருக்கிறான் என்பதை அடியேன் நன்கு அறிவேன். ஏனென்றால் அவன் பெற்றோர்களையும் தாண்டி அவனை மிகவும் நுணுக்கமாகவும் நெருக்கமாகவும் அடியேன் கவனித்து வருகிறேன். அதனால் இன்று இந்த பிரிவு சற்று வேதனையை அளித்தாலும் எதிர்காலத்தில் அவனை நினைத்து அவனுடன் வாழ்ந்ததில் அனைவருமே பெருமை காணப் போகிறோம். தஞ்சா, இதை குறிப்பாக நீதான் உணர வேண்டும். ஏனென்றால் அவன் வாழ்க்கையில் முக்கிய பங்கு உனக்கு மட்டுமே இருக்கிறது. தாங்கள் சொல்வது எனக்கு நன்றாக விளங்குகிறது சுவாமி. அவர் எப்படி இருக்கிறார் என்றுதான் கேட்டேன், வேறு எதுவும் சொல்லவில்லையே. ஏதோ அடியேனுக்கு தோன்றியதை சொன்னேன். காந்திமதி, சுவாமிகளுக்கு அமுதுண்ண ஏற்பாடு செய். இருக்கட்டும் சோமயாஜி. நம்பிகளே, காஞ்சியம்பதியிலிருந்து நந்தவனத்திற்குத்தானே சென்று கொண்டிருக்கிறீர்கள். அதனால் அமுது செய்வதில் தவறொன்றும் இல்லை. உங்களுக்கு எதற்கு வீண் சிரமம்? நந்தவனத்திற்கு சென்று அடியேன் எதையாவது தலிகை செய்து அமுது செய்து கொள்கிறேன். இதில் ஒரு சிரமமும் இல்லை. ஆக மொத்தத்தில் இன்று தாங்கள் அமுது செய்யவில்லை, அப்படித்தானே? இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு. இதை நாங்கள் விட்டு விடுவோமா? காந்திமதி, அனைத்தும் தயாராக இருக்கிறது. வாழை இலை மட்டும் தோட்டத்திலிருந்து பறித்து வர வேண்டும். சரி, நீங்கள் சென்று ஏற்பாடு செய்யுங்கள். வா தஞ்சா. பட்டு, நீ சென்று வாழை இலை பறித்து வா. நம்பிகளே, தாங்கள் அமர்வதற்கு நாற்காலி கொண்டு வருகிறேன். குரேசா, உன் வருகைக்காகத்தான் காத்திருந்தேன். சமையற் கூடத்தில் உதவியாளராக இருக்கும் ஜெயராமன் விறகு வெட்டும் போது காலில் பெருத்த காயம் ஏற்பட்டதாக கேள்விப்பட்டேன். அங்கிருந்து தானப்பா வருகிறேன். அவனை மருத்துவரிடம் அழைத்துச் சென்று தேவையான சிகிச்சைகள் அளித்து அவன் அகத்தில் அவனை சேர்த்துவிட்டுதான் வருகிறேன். அவன் நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ளட்டும். பூரண குணமாகும் வரை பணிக்கு வரவேண்டாம் என்று அவனிடம் தெரிவித்துவிடு. பணிக்கு வரவேண்டாம் என்றதும் அவன் குடும்பத்தினர் கவலை கொள்ளப் போகிறார்கள். அவர்களிடம் தெரிவித்துவிடு. பணிக்கு வரவில்லை என்றாலும் அவனுக்கு சேர வேண்டிய ஊதியம்
அவனுக்கு கிடைத்துவிடும் என்று உறுதிப்படுத்திவிடு. ஆகட்டும் அப்பா. பணியாளர்களின் அவசர சிகிச்சைக்காக நிதி ஒதுக்கி வைத்திருக்கிறோம் அல்லவா? அதை கணக்கு பிள்ளையிடம் சொல்லி அந்த வைப்பு நிதியிலிருந்து எடுத்துக்கொள்ளச் சொல். நீ உடனே அங்கு சென்றாய் என்று கேள்விப்பட்டேன். உனது பரந்த மனப்பான்மையையும் சேவை நோக்கத்தையும் அடியேன் வெகுவாக பாராட்டுகிறேன். அடியேன் பெரிதாக எதுவும் செய்துவிடவில்லை தந்தையே. நம்மால் முடிந்தது பொருளுதவி செய்யலாம். ஆனால் உடல் ரீதியாக அந்த ஜெயராமனை சுமந்து சென்று அவனை காப்பாற்றிய பிராமண இளைஞர்களுக்குத்தான் நாம் நன்றி சொல்ல வேண்டும். மிக சரியாக சொன்னாய். இதில் குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், எப்படி நாம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அதேபோல் நம்மிடம் பணிபுரிபவர்களும் எண்ணுகின்றனர். உடல் அளவில் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்கின்றனர். அந்த விதத்தில் பார்த்தால் நமது சேவையை விட அவர்கள் புரியும் சேவைதான் மேலும் மகத்துவம் பெறுகிறது. மேலும் அவர்களுக்குள் உள்ள ஒற்றுமை பிரம்மை பூட்டுகிறது. ஜெயராமின் சக ஊழியர்கள் அவன் குணமாகி வரும் வரை இவர்கள் ஊதியத்திலிருந்து ஒரு பங்கை அவனுக்கு அளிப்பதாக சொல்லியிருக்கின்றனர். இதில் கணக்கு பிள்ளையும் தன் பங்கிற்கு நிதி உதவி அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஆகையால் முதலாளி தொழிலாளி என இரண்டு சாரருமே சம சிந்தனையில் இருக்கிறோம் என்பதை பார்க்கும் பொழுது அடியனுக்கு சந்தோஷமாக இருக்கிறதப்பா. அடியனுக்கும் கேட்பதில் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. எனினும் சற்று முன் கூறியது போல் பாவம் அவர்களுக்கு கிடைக்கும் ஊதியத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நாமே அவனது எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து விடுவோம் என்பதை தெரிவித்து விடு. அப்படியே செய்கிறேன் தந்தையே. வாருங்கள் வாருங்கள். உங்களை பற்றிதான் இப்பொழுது பேசிக் கொண்டிருந்தோம். உங்களுக்கு எப்படி நன்றி தெரிவிப்பதென்றே தெரியவில்லை. இல்லை எஜமான், நீங்கள் எங்களுக்கு நன்றி சொல்லும் அளவிற்கு நாங்கள் எதுவும் செய்துவிடவில்லை. வைஷ்ணவர்கள் தன் கடமையை ஆற்றியுள்ளார்கள் என்று வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். சின்ன எஜமானரின் தியாகத்தை மனதில் கொண்டு பார்த்தால் நாங்கள் செய்வதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஒன்றும் புரியவில்லையே. இல்லை, இவர் கல்யாணமே செய்து கொள்ளாமல் தன் வாழ்நாளையே மற்றவர்களுக்கு சேவை புரிவதில் அர்ப்பணிக்க இருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். இதனால் உங்களுக்கு சற்று மன வருத்தம் இருந்தாலும் இருக்கலாம் ஒரு தகப்பனார் என்ற முறையில். ஆனால் இதிகாசத்திலும் சரி, சரித்திரத்தை புரட்டி பார்த்தாலும் சரி, உத்தமர்கள் பெரும்பாலும் தங்களையே இந்த சமுதாயத்திற்காக, இந்த உலகிற்காக அர்ப்பணித்துள்ளனர். ஆனால் இப்படி மக்களுக்காக தொண்டு புரிந்து மக்களுக்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொள்பவர்கள் யுக புருஷர்களாகிறார்கள். மிக அழகாக, எளிமையாக, ரத்தின சுருக்கமாய் விளக்கினாய். கூரேசன் கல்யாணத்தை தவிர்த்துள்ளான் என்பது ஒரு தந்தை என்ற முறையில் அடியனுக்கு சற்றே வருத்தமளித்தாலும் அவனுடைய எண்ணங்களை அடியேன் புரிந்து கொண்டேன். ஆதலால் அதனை ஏற்று அவனை ஆதரிக்கிறேன். கல்யாணத்தில் அவனுக்கு நாட்டமில்லை என்றதும் அடியேனின் மனதில் எழுந்த முதற் கேள்வி, முதல் சங்கடம் என்னவென்றால், தாயில்லா மகன் இப்பொழுது கல்யாணம் செய்து கொள்ளவில்லை என்றால் இவனை பொறுப்புடன் கவனித்துக் கொள்வதற்கு ஒருவரும் இல்லையே என்ற மனக்கலக்கம் ஏற்பட்டது. ஆனால் உங்களையெல்லாம் பார்த்த பிறகு அடுத்தவருக்கு சேவை செய்யும் மனப்பான்மை உள்ள நீங்கள் இருக்கும் பொழுது கூரேசனையும் நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை பிறந்து விட்டது. ஏன், எத்தனையோ ஆச்சாரியர்களும் குருமார்களும் இல்லையா? அவர்களுக்கு சேவை செய்ய எத்தனையோ சீடர்கள் முன்வருவதில்லையா? தகப்பனாரைப் போல் அவர்களை பார்த்துக் கொள்வதில்லையா? அதேபோல் நீங்களும் குரேசனை பார்த்துக் கொள்வீர்கள் என்று உறுதியாக தெரிகிறது. அதில் அடியனுக்கு சந்தோஷமே. எஜமான், உங்களுக்கு சேவை செய்வது உங்களை விட எங்களுக்குத்தான் அதிக சந்தோஷத்தை கொடுக்கிறது. நாங்கள் இங்கு வந்து சேர்ந்ததே உங்கள் இருவரையும் சந்திப்பதற்காகத்தான். மேலும் பாசுரம் பயில வேண்டும் என்ற தனியாத ஆசையும் தான் எங்களை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது. அதை மற்றவர்களிடம் பரப்ப வேண்டும் என்பதே எங்களது ஆவா. மேலும் வைஷ்ணவர்களாக பிறந்த நாங்கள் சக வைஷ்ணவர்களுக்கு எங்களால் முடிந்த எல்லா உதவியையும் செய்ய காத்திருக்கிறோம். குறிப்பாக நலிந்த நிலையில் இருக்கும் வைஷ்ணவர்கள் ஏதோ காரணத்தினால், பூர்வ ஜென்ம கர்மாக்களினால் இந்த பிறவியில் சில இன்னல்களை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கும் உதவி புரிய வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம், கனவு, லட்சியம் எல்லாமே. சக வைஷ்ணவர்களின் நலன்தான் எங்களின் நலன். அவர்களும் திருப்தி அடைந்தால் நாங்கள் அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயன்பட்டதாக நினைத்து மகிழ்வோம். அதனால் வைஷ்ணவர்களுக்கு ஒரு துயர் என்றால்
அதை முன்வந்து போக்கும் முதலாள் நானாகத்தான் இருப்பேன். போஜனத்தில் மட்டும் இல்லாமல் பாசுரத்திலும் உன்னிடம் நல்ல தேர்ச்சி தெரிகிறது. குரலில் இனிமை, கனிவு, பக்தி சிரத்தை எல்லாமே கலந்துள்ளது. ஆத்மார்த்தமாகவும் இருக்கிறது. உன்னை போன்ற ஒரு குணவதியை நான் பாணிகிரகணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவன் இச்சை. அதனால் அடியேனை போற்றுவதை நிறுத்திவிட்டு அந்த ஆதிதேவனுக்கு நன்றி செலுத்துவோம் பாசுரத்தின் மூலமாக. ரஞ்சா, உறங்காமல் என்ன சிந்தனை? ஒன்றுமில்லை. நீ சொல்லவில்லை என்றாலும் இந்த பட்டு கண்டுபிடித்து விடுவாள். மாப்பிள்ளையை பற்றி தானே சிந்தித்துக் கொண்டிருந்தாய். என்னை கேட்பதை விடுங்கள். நீங்கள் ஏன் இன்னும் உறங்கவில்லை? முதலில் அதை சொல்லுங்கள். ஏலக்காயை பிடித்துக் கொண்டிருந்தேன். அதுதான் மனமா? இந்த ஏலக்காய்க்கென்று ஒரு தனி மனம் உண்டு. எங்கிருந்தாலும் நம்மை இழுத்துவிடும். எதற்காக இப்பொழுது ஏலக்காயை பொடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? வெயில் காலம் அல்லவா, அதனால்தான் நாளை பானகம் செய்ய இன்றே பொடித்து வைத்து விட்டேன். வெறும் வெல்லம் கலந்த நீராக இல்லாமல் அதில் சிறிது ஏலக்காய், சிறிது சுக்கு மற்றும் வேறொரு பொருளையும் சேர்த்தால் சுவை அருமையாக இருக்கும். அது என்ன வேறு ஒரு பொருள்? அதுதான் இந்த பட்டுவின் கைவண்ணம். நளபாக ரகசியம். ஒரு சிட்டிகை கசகசாவையும் சேர்க்க வேண்டும். பருகும்போது அமிர்தமாக இருக்கும். உங்களிடமிருந்து கற்க வேண்டியது நிறைய இருக்கிறது. ஆமாம் ஆமாம், நானும் உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது நிறையவே இருக்கிறது. என்ன புதிர் போட்டு பேசுவது போல இருக்கிறது? இல்லை இல்லை, யதார்த்தமாகத்தான் சொன்னேன். நீங்கள் தளிகை செய்யும் பொழுது இனி நானும் கூடவே இருந்து கவனிக்கப் போகிறேன். அதற்கென்ன, தாராளமாக பார்த்துக்கொள். ஆமாம், கேட்க வேண்டும் என்றிருந்தேன். இன்று மதியம் வந்து சென்றாரே திருக்கச்சி சுவாமிகள், அவர் என்ன உன் மாமனாரின் குருநாதரா? நேரிடை குருநாதர் இல்லை. ஆனால் பொதுவாக திருக்கச்சி நம்பி சுவாமிகளை எல்லோருமே குருவாகத்தான் கருதுகின்றனர், மதிக்கின்றனர். அப்படியா? அவரும் நம்மவர் என்பதால் தான் அவருக்கு இந்த மரியாதையும் கீர்த்தியும் கிடைக்கிறது போலும். அவர் மிகவும் உயர்ந்தவர் இல்லையா? உயர்ந்தவர் என்பது சரியே, ஆனால் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவரா என்று சொல்ல தெரியவில்லை. என்னடி சொல்கிறாய்? அவர் நம்மவர் இல்லையா? நம்மவர்தான். அவரும் தீவிர வைஷ்ணவர்தான். எப்பொழுதும் வரதனையே நினைத்துக் கொண்டிருப்பவர். நான் அந்த நம்மவரை சொல்லவில்லை. நம்மவரா? ஓ, அந்த நம்மவரா என்று கேட்டீர்களா? இல்லை, அவர் வைசிய குலத்தை சேர்ந்தவர். தன் சொத்து பத்து எல்லாவற்றையும் துறந்துவிட்டு வரதனின் சேவையிலேயே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். நினைத்தேன். அப்படித்தான் ஏதாவது இருக்கும் என்று நினைத்தேன். ஏனென்றால் அவர் உடலில் நம்மவருக்கு உண்டான அறிகுறிகள் எதுவும் தென்படவில்லையே, யக்ஞோபவீதம் இல்லையே என்று நினைத்தேன். அப்படி என்றால் என் சந்தேகம் சரிதான். இவருக்கா இத்தனை மரியாதை கொடுக்கிறீர்கள்? அவர் வந்ததும் எழுந்து கொண்டதென்ன, சரிசமமாக அமரச் சொன்னதென்ன, அமுது பரிமாறியது என்ன? உன் மாமனார் அவரை வழி அனுப்ப சென்றதென்ன? ராஜ மரியாதைதான் போ.
என்னதான் ஊர்க்குருவி உயர உயர பறந்தாலும் பறந்தாகி விட முடியுமா? இப்பொழுதுதான் புரிகிறது நான் அவருக்கு பழரசம் கொண்டு வருகிறேன் என்றதும் அதை ஏன் அவர் தவிர்த்து விட்டார் என்று. நானாக இருந்திருந்தால் அவரை இந்த அகத்திற்குள்ளே அனுமதித்திருக்க மாட்டேன். நிறுத்துங்கள் மாமி. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீர்கள். அவர் மிகவும் உன்னதமானவர், சிரேஷ்டமானவர். இந்த குடும்பத்திலும் முக்கியமாக அவர் மீதும், அதாவது என் கணவர் மீதும் அபரிதமான அக்கறை கொண்டவர். அதுதான் அவர்கள் பேசும்பொழுதே தெரிந்ததே, என்ன அபரிமிதமான அக்கறை என்று. பொல்லாத அக்கறை. புதிதாக திருமணமான கணவன் மனைவியை பிரித்து வைப்பதுதான் அக்கறையா? அதற்கான காரணத்தையும் தான் அவர் விளக்கி விட்டாரே. ஆமாம், விளக்கு அகல் என்று பேசிக் கொண்டிரு, அதற்குள் உன் காலமே முடிந்துவிடும். அந்த திருக்கட்சி சுவாமிகள் எல்லாவற்றையும் துறந்தவர். பந்த பாசம் ஒட்டுறவை பற்றி அறியாதவர். பிரிந்திருப்பவரின் மனநிலைமையை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? நீயே நினைத்துப்பார். ராமானுஜரை பிரிந்து நீ படும் துயரம் உன்னை தவிர வேறு யாருக்காவது தெரியுமா? இல்லை, அவர்களால் அனுபவிக்கத்தான் முடியுமா, உணரத்தான் முடியுமா? பிறகு ஒவ்வொரு நாளும் மனம் அதை விரும்பி நாடத் தொடங்கும். நாக்கையும் மனதையும் கட்டுப்படுத்த வேண்டும். நம்பி சுவாமிகள் சொல்வதும் சரிதான். இன்று அன்னை தெரசாவுக்கு புனிதர் பட்டத்தை போப்பாண்டவர் வழங்கப் போகிறார். அதுவும் 700 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்படுவது இதுதான் அன்னை தெரசாவுக்கு தான்.